இந்த உலகில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் சில வேளைகளில் நமது சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், நடத்தைகள் போன்றவைகளே எமக்கு வரும் பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடுகிறது. அவற்றை இனம் கன்று அவற்றிலிருந்து விலகிவிட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உங்களை வீணான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அழகிய வாழ்க்கை பாடங்களை தான் இன்று இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ். நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் உன்னை சுற்றி நிறைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் உன்னை சுற்றியுள்ள சில பேர் உனக்கு உண்மையானவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சதா நினைத்து உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. இங்கு யாருக்கும் உன்னை பற்றி நினைக்கவோ கவலைப்படவோ நேரமில்லை. அவர்களை பற்றி மட்டும்தான் நினைப்பார்கள். நீ மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்நாட்களில் வீணாக்கப்படும் ஒவ்வொரு பொன்னான நொடி என்பதை மறந்துவிடாதே. யாரின் மீதும் அளவிற்கு அதிகமாக பாசமோ நம்பிக்கையோ வைக்காதே. இங்கு யார் எப்போது எந்த நிமிடம் மாறுவார்கள் என்று தெரியாது. இன்று உனக்கு உயிர் தோழனாக இருப்பவன் நாளைக்கு உனக்கு அந்நியனாக இருப்பான். தாய் தந்தையை தவிர மற்ற உறவுகள் எல்லாமே இங்கு தற்காலிகமே. உங்களது மன திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களிடமே தான் இருக்கிறது என்பதை உணருங்கள். உங்களை திருப்திப்படுத்தவோ மகிழ்ச்சிப்படுத்தவோ இன்னொருவரை நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் பலவீனமானவராவீர்கள். உங்கள் முன்னேற்றங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நோக்கங்களையோ குறிக்கோள்களையோ அல்ல. தனியாக இருக்கிறேனே என்று ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். தன்னை மாத்திரமே அறிவாளியாக நினைத்து கொண்டிருக்கும் மூடர்களுடன் வாழ்வதை காட்டிலும் தனியாக வாழ்வதே மேல். நீ யாருக்காக ஓடி உதவி செய்தாயோ அவர்தான் உனக்கு உதவி தேவைப்படும் போது முதலில் முதுகை காட்டி ஓடுவார். தற்காலிகமான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காக நிரந்தரமான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம். மற்றவர்கள் உனக்கு அறிவுரை கூறுவது அவரவர் பார்வையின் அடிப்படையில்தான். எனவே அதை அப்படியே பின்பற்றாமல் உனக்கு பொருத்தமானது எது என்பதை நீ தான் தீர்மானிக்க வேண்டும். உன் மூளையில் ஓடிக்கொண்டிருக்கும் விடயமெல்லாம் உன் வாயால் வெளிவர வேண்டும் என்பது அவசியமில்லை. நீ பொய்யொன்று சொல்லித்தான் ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டுமென்றால் அதை ஒருபோதும் செய்யாது. ஏனென்றால் பிறகு நீ பொய் சொல்லி சாதித்த விடயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல ஆயிரம் பொய்களை சொல்ல வேண்டி வரும். உன் மகிழ்ச்சியை வெளியே தேடாதே. அது உனக்குள்ளேயே தான் இருக்கிறது. சிறு வயதில் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ பொறுப்பு இல்லை. ஆனால் இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கும் நீ தான் பொறுப்பு. உங்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையே உங்களின் எண்ணங்கள் தான். அவை ஒழுங்காக இருந்தால் உங்கள் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறும் போது அவர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள். அவர்களுக்கு உங்களை விட கல்வி அறிவு குறைவாக இருக்கலாம். அவர்களின் அறிவுரை யாவும் அவர்களின் அனுபவத்திலிருந்து வருபவை. அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் பட்டுவிடக்கூடாது என்பது மாத்திரமே அவர்களின் ஒரே நோக்கம். எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக சிந்திக்க வேண்டாம். இதனால் எந்த நலவும் நடக்கப் போவது இல்லை. இது உங்கள் தற்போதைய சூழ்நிலைகளையும் விஷயங்களையும் குழப்பிவிடும். பயனற்ற கேள்விகளை உருவாக்கி உங்களை பயப்படவும் கவலைப்படவும் செய்யும். எல்லாவற்றையும் அது இருப்பதை விட மிகவும் மோசமாக்கிவிடும். எனவே இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்கள். கடவுளை நம்புங்கள். அடிக்கடி தியானம் செய்யுங்கள். நல்ல விடயங்களை தேடி படியுங்கள். ஈடுபடுங்கள். இருப்பதை வைத்து தானம் தர்மம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களால் இப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். உங்கள் உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று இருக்கும் ஒரு நிரந்தர சொத்து அதுதான். கடைசி வரை உங்களுடன் கூட வருவதும் அதுதான். உடம்பு என்பது நம்ப முடியாத அளவிற்கு மீள்தன்மை கொண்டது. நீங்கள் எதை போடுகிறீர்களோ அதை மாத்திரமே அது திருப்பிக் கொடுக்கும். எனவே அதை அலட்சியமாக விட்டுவிட வேண்டாம். உங்களுக்கு அதிகாரமும் செல்வாக்கும் இருப்பது இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதில்தான். எனவே அதை வீணடித்து விடாதீர்கள். ஒருவர் உங்களை விட்டு விலகி சென்று விட்டால் அந்த இழப்பை நினைத்து வருந்தாதீர்கள். அவர்களால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையை சீர் செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். கடவுள் அவரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த நபரை விலக்கி வைத்ததே உங்களால் உங்கள் வாழ்க்கையை அவர்கள் இல்லாமலேயே வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான். உங்களால் இந்த உலகத்திலுள்ள அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடைந்துவிட முடியாது. ஒன்றை நீங்கள் பெற வேண்டுமென்றால் இன்னும் ஒன்றை நீங்கள் இழந்தே ஆக வேண்டும். வெறும் வெளித்தோற்றத்தை வைத்து மட்டும் உங்கள் வாழ்க்கை துணையை தீர்மானிக்காதீர்கள்.
ஏனென்றால் உங்கள் குழந்தைகளுக்கு வரப்போவது அவர்களின் தோற்றம் மட்டுமல்ல, அவர்களின் பழக்க வழக்கங்கள், நற்பண்புகள், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே ஆகும். உன் முகத்திற்கு முன்னால் உன் குறைகளை சுட்டி காட்டுபவனும் உன் முதுகுக்கு பின்னால் உன் பெயரை காப்பாற்றுபவனுமே உண்மையான நண்பன். ஒரு விடயத்தை விட்டு விடுவதும் விட்டு கொடுப்பதும் தான் மிகவும் கடினமான செயல். ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த செயல் அதுதான். நீங்கள் பயந்து பயந்து வைத்த ஒவ்வொரு காலடியும் தான் இன்று உங்களை இவ்வளவு தைரியம் உள்ளவர்களாக மாற்றியுள்ளது. தேவைக்கு மாத்திரம் உங்களை தேடி வருபவருக்கு ஒருபோதும் முன்னுரிமை அளிக்காதீர்கள். நீங்கள் எல்லோருக்கும் நல்ல நண்பர்களாக இருக்கிறீர்கள் என்றால், எல்லோராலும் விரும்பப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் எதிரிதான். இந்த உலகில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை, இங்கு எல்லோரும் எல்லா விடயமும் மாறிவிடும் என்பதுதான். எதுவுமே நிரந்தரமில்லை. உங்கள் பிரச்சனைகளும் தான். மாற்றங்கள் ஒன்றே மாறக்கூடியது. பிறரின் குறைகளை பார்க்காமல் அவர்களிடமிருக்கும் நல்ல விடயங்களை மட்டும் பார்த்தால் உன் வாழ்க்கை அழகானதாகவும் லேசானதாகவும் மாறிவிடுகிறது. கடவுள் எல்லோருக்கும் ஒரு வாயையும் 2 காதுகளையும் படைத்துள்ளான். அதை அந்த விகிதாசாரப்படியே உபயோகப்படுத்துங்கள். நடந்து முடிந்த விடயங்களை பற்றி நினைத்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்காது என்று புலம்புவதை நிறுத்துங்கள். கடவுள் என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதுதான் நடந்தது. அதை பற்றி நினைப்பதாலேயோ கவலைப்படுவதாலேயோ எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த நிகழ்வு ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கும். அந்த பாடத்தை வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற தவற வேண்டாம். அடுத்தவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்து அவர்களின் நடத்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்களின் பேச்சை விட அவர்களின் செயல்கள்தான் அவர்களை யார் என்று உங்களுக்கு காட்டித்தரும். உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விடயங்கள் எல்லாமுமே இனி நடக்கப்போகும் விடயங்களுக்காக போடப்பட்ட தொடர்புள்ளிகள் தான். அது நல்ல விடயம் என்றாலும் சரி, கெட்ட விடயம் என்றாலும் சரி, எப்போதாவது அந்த புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மிகவும் விரும்பிய ஒருவர் உங்களை விட்டு போய்விட்டாலோ அல்லது உங்களுக்கு அந்த நபர் கிடைக்காமல் போய்விட்டாலோ அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீக்கியதே உங்களின் நலவுக்காகத்தான் இருக்கும். உங்களை ஒருவர் அடிக்கடி மட்டம் தட்டி பேசுகிறார்கள் என்றால் அவரை விட நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.